இங்கிலாந்து மகாராணியின் மகுடத்தில் இருக்கும் கோஹினூர் வைரத்தை இந்தியாவிற்கு கொண்டுவர வாய்ப்பில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். கோஹினூர் வைரத்தை மீண்டும் இந்தியா கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வழக்கில் இன்று நடைபெற்ற விவாதம் என்ன, அது பற்றி சொல்லுங்கள். வணக்கம் லலிதா. அதாவது இந்த கோஹினூர் வைரமானது இந்தியாவின் மிக புராதனமாக ஒரு சின்னமாக பார்க்கப்படுகின்றது. இந்த கோஹினூர் வைரமானது தற்பொழுது இங்கிலாந்து அரசின் வசம் உள்ளது. இதனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த பொதுநல மனுவானது தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்று வருகின்றது. அப்பொழுது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தார்கள், இந்த வைரத்தை உரிமை கொண்டாடுகின்ற நாடுகள் எவை, இந்த வைரத்தை இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வருவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து மிக தெளிவான ஒரு அறிக்கையினை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசிற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற பொழுது மத்திய அரசின் சார்பாக சோசியலிஸ்ட் ஜெனரல் ரஞ்சித் சின்ஹா அவர்கள் ஆஜராகியிருந்தார். அப்பொழுது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்தியா மீண்டும் இந்த வைரத்தை இங்கிலாந்து அரசிடம் திருப்பி தருமாறு கோர முடியாது. ஏனென்றால் 1972 அந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டமான தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த வைரத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்த சட்டம் என்ன கூறுகிறது என்றால், சுதந்திரத்துக்கு முன்னதாக இந்தியாவிலிருந்து கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பாரம்பரியமான பொருட்களையும் மீண்டும் திருப்பி கேட்கும் உரிமை கிடையாது என்று அந்த சட்டப்பிரிவு மிக தெளிவாக கூறுகின்றது. இதன் அடிப்படையில் மீண்டும் இந்த வைரத்தை திருப்பி தருமாறு கோர முடியாது என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே RTA என்று சொல்லப்படுகின்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு மனுக்கள் மத்திய அரசிற்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவற்றில் கூட மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இந்த மாதிரியான பதிலை தான் அவர்கள் அளித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இங்கிலாந்து அரசிடம் என்னென்ன மாதிரியான தொன்மையான பொருட்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவிற்கு சொந்தமான தொன்மையான பொருட்கள் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பான அந்த முழுமையான அறிக்கையை தங்களிடம் இல்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வழக்கில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒன் ஆஃப் தி பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களும் ஒரு மனுதாரர்களாக இருந்து வருவதன் காரணமாக அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த பதில் அறிக்கையினை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் கால அவகாசம் கோரியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு 6 வார கால அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசின் பொறுத்தவரை இந்த விஷயத்தில் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். இது இங்கிலாந்து அரசிற்கு இந்தியாவைச் சேர்ந்த அரசரான மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களால் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. இது இங்கிலாந்தை சேர்ந்தது. எனவே தற்பொழுது இந்த வைரம் இங்கிலாந்து அரசிடம்தான் உள்ளது. இந்தியா தான் பரிசாக கொடுத்திருக்கின்றது. அதனை திரும்ப பெற முடியாது என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இதே வைரத்தை சொந்தம் கொண்டாடி பாகிஸ்தான் அரசில் இந்த மாதிரியான மனுக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்ட பொழுது பாகிஸ்தானும் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாகத்தான் இருந்தது. அப்பொழுது இந்த பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து தான் இந்த வைரமானது இங்கிலாந்து அரசிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது என்று அவர்கள் ஒரு புறம் சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். மேற்கு வங்கம் பகுதியிலிருந்து தான் எடுக்கப்பட்டது, எனவே தங்களுக்கு சொந்தமானது என்று பங்களாதேஷ் அரசு சொந்தம் கொண்டாடுகின்றது. தென்னாப்பிரிக்க அரசு கூட இந்த வைரம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி வருகின்ற நிலையில் தற்பொழுது மத்திய அரசு இது இந்தியாவிற்கு சேர்ந்ததுதான் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் திரும்ப பெற முடியாது என்றும் கூறியிருக்கின்றார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பதில் கூறுகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த 2010 ஆண்டு இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த பொழுது கோஹினூர் வைரத்தை திரும்ப இந்தியாவிடம் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். அது இங்கிலாந்து அரசிடம்தான் இருக்கும் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது மத்திய அரசு நிலைப்பாடும் இதே மாதிரியாக இருப்பதால் இந்த பழமையான தொல்பொருட்கள் ஆய்வாளர்களுக்கும் சரி, இந்த ஆர்வலர்களுக்கும் சரி தற்பொழுது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்து வருகின்றது. சர்வதேச தொல்பொருள் தினமானது இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்ற வேளையில் இந்தியாவின் மிகப்பெரிய பெருமையாக இருந்து வந்த அந்த கோஹினூர் வைரம் தற்பொழுது மீண்டும் இந்தியாவிற்கு எடுத்து வர முடியாத நிலையானது ஏற்பட்டிருப்பது தற்பொழுது சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொல்பொருள் ஆர்வலர்களை தற்பொழுது வருத்தத்தை ஆழ்த்துள்ளது. லலிதா, நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.